ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். இன்று பிறந்தநாள் கொண்டாடும் மற்றும் திருமண நாள் கொண்டாடும் அனைவருக்கும் குருலட்சுமி சேனல் சார்பா வாழ்த்துக்கள்ங்க. இன்னைக்கு ஒரு குட்டி காமெடி கதை தான். அந்த கதைக்கு போகிறதுக்கு முன்னாடி ஒரு கடிச்சோக்கு ஒன்று சொல்றேன். ஒருத்தவன் தலையில ஒரே இலையா கொட்டுச்சான். என்னது, எல்லா தலையிலும் முடிதானே கொட்டும், இவன் தலை எப்படி இலை கொட்டுச்சு? அதான் தெரியலங்க. தெரிஞ்சவங்க கமெண்ட் பண்ணுங்க, ஏன் அவன் தலையில ஒரே இலையா கொட்டுதுன்னு. கதைக்குள்ள போகலாங்களா? ஒரு வீட்டுல அப்பா, அம்மா, ஒரு பையன், 3 பேரும் வாழ்ந்துட்டு வந்தாங்க. 3 பேருமே தனித்தனியா ஆபீஸ்ல வேலை செய்யறோம். ஒரு நடுத்தரமான குடும்பம். அப்பெல்லாம் இந்த மொபைல் போன் அது மாதிரி இல்லாத காலம். ஒன்லி லேண்ட்லைன் தான் எல்லா பேர் வீட்லயும் இருக்குமா. ஒரு நாள் என்னாச்சுன்னா, லேண்ட்லைன் பில்லு அதிகமா வந்துருச்சான். அதை பார்த்தோன்னே அப்பாவுக்கு பயங்கர கோவம். மனைவியை கூப்பிட்டு கேட்குறாங்க, நான் யாருக்காவது ஃபோன் பண்ணணும், என் நண்பர்களுக்கு உறவினர்களுக்கெல்லாம் ஃபோன் பண்ணணும் அப்படின்னா ஆஃபீஸ் ஃபோன்லேயே லேண்ட்லைன்லேயே நான் ஃபோன் பண்ணிட்டு வந்துடுவேன். இவ்வளோ பில்லு வந்திருக்கு, நீ தான் காரணம் இதுக்கு அப்படின்னு சொல்லி திட்டிட்டு இருக்காங்க. அதுக்கு அவங்க மனைவி சொல்றாங்களாம், எனக்கும் ஆஃபீஸில் லேண்ட்லைன் ஃபோன் இருக்கு, நானும் யாருக்காவது ஃபோன் பண்ணணும்னா லேண்ட்லைன்லேயே ஃபோன் பண்ணிட்டு வந்துடுவேன், வீட்டுக்கு நான் பண்றது இல்லை அப்படின்னு சொன்னாங்களாம். இது எல்லாத்துக்கும் காரணம் உங்க பையன் தான் அப்படின்னு சொல்லிட்டே இருக்குல்ல, அவங்க பையனும் வந்துட்டானா, அம்மா எனக்கும் ஆஃபீஸில் லேண்ட்லைன் நமக்கு கொடுத்துருக்காங்க, ஃபோன் கொடுத்துருக்காங்க, நானும் அதுலேருந்து தான் பண்ணுவேன், வீட்டுக்கு நான் பண்ணுறது இல்லை, நம்ம வீட்டுக்கு வரதுலாம் ஒன்லி இன்கமிங் கால் மட்டும்தான் அப்படின்னு சொன்னாலாம். அப்போ 3 பேர் யோசிக்கிறாங்க, அப்போ இவ்வளோ பில்லு வரதுக்கு காரணம் என்ன அப்படின்னு யோசிச்சுட்டே இருக்குல்ல, அந்த வீட்டு வேலைக்காரி அந்த ஃபோனையும் குறுகுறுன்னு பார்த்துட்டே இருந்தாங்களாம். உடனே இவங்க எல்லாரும் அந்த வேலைக்காரிட்ட, நீ தானே இதுக்கு காரணம், நீ தான் இந்த வீட்டில் உட்காந்துட்டு எல்லாருக்கும் ஃபோன் பண்ணி பேசிட்டு இருக்க அப்படின்னு சொல்லி கேட்டாங்களாம். அதுக்கு அந்த வேலைக்காரம்மா சொன்னாங்களாம், இன்னும் என்ன மட்டும் குறை சொல்றீங்க, நீங்க எல்லாரும் அவங்க வேலை செய்யற இடத்துல தானே ஃபோன் பண்ணி பேசிட்டு வரீங்க, அதே மாதிரி நான் வேலை செய்யற இடத்துல தான் ஃபோன் பண்ணி பேசுறேன், இது தப்பா அப்படின்னு சொல்லி கேட்டாங்களாம். 3 பேரும் வாய் அடிச்சு போய் அப்படியே நின்றுட்டாங்களாம். இந்த கதை பிடிச்சிருந்துச்சிங்களா? நம்ம இந்த உலகத்துக்கு என்ன தருமோ அதான் நமக்கு அந்த உலகம் தருமா. உண்மை தானேங்க. கண்டிப்பா இந்த கதை எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம குருலட்சுமி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பண்ண அனைவருக்கும் எங்கள் மனமார்ந்த நன்றி. நாளைக்கு வேறொரு கதையோட சந்திப்போம். நன்றி.